ஒரு பிள்ளைகள் பலனோடு ஆண்டவரை கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த ஆசீர்வாத பெருவிழாவில் ஒரு மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. இவ்வளவு தூரம் ஆண்டவரே நீ கொண்டு வருவதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளோடு கவலைகளோடு கண்ணீரோடு 2021 எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகுமா? குடியார கணவன் மனம் திரும்புவாரா? என்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிவார்களா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுமான்னு பலவிதமான சூழ்நிலைகளோடு ஆண்டவரை அமர்ந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரை நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாம் கொண்டாடி ரொம்ப நல்லா மகிழ்ச்சியா இருக்கிறோம்ல. அல்லேலூயா. 2020 தான் கொரோனா வந்தது. ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை. குடும்பத்திலும் கொரோனா இல்லைனாலும் கொரோனா சூழ்நிலை கொரோனா என்ன பண்ணிடுச்சு? நம்ம குடும்பங்களை லாக் பண்ணிடுச்சுல. அல்லேலூயா. நாம் முடக்கப்பட்டதற்கு ஈடாக மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கண்ணீர் வடித்ததற்கு ஈடாக கர்த்தர் நம்மை வெளிப்பாய் மாற்றுவார். ஆமென். நான் தேவனுடைய சமூகத்திலே நான் இந்த கூட்டத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நான் வார்த்தை பேசணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆவியானவர் என்ன தெளிவாய் பேசினார். நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் என்ன பண்ணேன் சொல்லு என்று சொன்னார். வாசிக்க கேட்போம். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 8வது வசனத்தில் நாம் செய்திக்கு ஆதாரமாய் வாசிக்க கேட்போம். வாசிப்போம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல கவனமாய் வசனத்திற்கு திரும்புவோம். இந்த வசனம் தான் உங்கள் வாழ்க்கையில மறுரூபத்தை கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் உங்கள் குடும்பத்திற்குள்ள மறுரூபத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. இந்த வசனம் தான் உங்களை விடுதலையாக்கும். இந்த வாக்குத்தத்தம் தான் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தையை நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு கர்த்தர் உங்கள் குடும்பங்களை பெருக செய்வார். அல்லேலூயா. வாசிக்கலாம். என் சத்துருவே, எனக்கு விரோதமா என்ன பண்ணாத, சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2021 இந்த 3 நாள் கூட்டத்தில் முதல் நாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து, சிறு பிள்ளைகளை பார்த்து, பெரியவர்களை பார்த்து, சபை மக்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இருளில் இருந்தாலும், நீங்கள் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் இருப்பார். என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள், என் சத்துரு என்னை பார்த்து நகைக்கிறான். இங்க அநேகர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு இருக்கிறீர்கள். என் ஜபாரில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது பல வெளிப்பாடுகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். சபையில் எத்தனையோ பேர் பிசாசு வெளித்தள்ள பண்ணி விட்டான். கடன் என்கின்ற இருள், பலவிதமான இருள், வியாதி என்கின்ற இருள், பலவீனம் என்கின்ற இருள். சத்துருவங்களை பார்த்து சொல்லலாம், இனி அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன்னால எழுந்திருக்க முடியாது. நான் எப்படி உன் கணவரை இப்படி கட்டி போட்டிருக்கிறேன் பார்த்தியா? அல்லது உன் குடும்ப சூழல ஒரு வியாபாரமோ அல்லது ஒரு லாபமோ வராதபடிக்கு உன் குடும்பத்தை எப்படி தரித்திரமாக்கி இருக்கிறேன் பார்த்தியா என்று பிசாசு உங்களை பார்த்து பேசலாம். அல்லது இத்தனை ஆண்டுகள் உங்களை ஏதோ ஒரு கட்டி வைத்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற போது உங்கள் குடும்பங்களுக்குள் விடுதலையை கர்த்தர் கொண்டு வருவார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் குடும்பங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பதற்காகத்தான் இந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஏதோ பிரசங்கத்திற்காக அல்ல, ஏதோ வாக்குத்தத்தத்திற்காக அல்ல. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நாளாக இருக்கும். அல்லேலூயா. பிசாசை பார்த்து நீங்க சொல்லும், என் சத்துருவே எனக்கு விரோதமா என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத, நான் உன்னை எதிர்க்கும்படியான பலனை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. பிசாசை எதிர்க்கிற சந்ததிகள், அல்லேலூயா,
இந்த கர்த்தருடைய சபை மக்களை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெயத்தை கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் உங்களை என்ன சொல்கிறார்னா, நான் விழுந்தாலும் விழுந்திருப்பேன். அல்லேலூயா. நான் விழுந்துட்ட உண்மை, ஏதோ ஒரு பாவத்தை நான் விழுந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் அல்லது குடும்பத்தில் ஏதோ ஒரு பாவம் என் குடும்பத்தை விழத்தள்ளப்பட இருக்கிறது. அது ஒருவேளை மூதாதையருடைய சாபங்களா இருக்கலாம், அல்லது என்னுடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கிற பாவமா இருக்கலாம். அது ஜென்ம பாவங்கள், கர்ம பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், ஏதோ ஒரு பாவம் என் குடும்பத்தை ஒவ்வொரு வருஷமும் வேதனைக்குள் நடத்தி கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில இனி எழும்பவே முடியாதா? இனி என் பிள்ளைகள் எழும்பவே மாட்டாங்களா? இப்படியே நான் வேதனையிலே வாழ்ந்து முடிப்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரான்னு சொல்லி சோர்ந்து போய் கண்ணீர் வடித்து கலங்கி வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராகிய தேவன் நம் நடுவில் பேசுகிறார். விழுந்து போன உன்னை, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உன்னை, பலவீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை, போதும் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, நான் மறித்து போக ஆயத்தமா இருக்குன்னு சொல்லி வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில தமது கரத்தை நீட்டி நான் ரேமா வார்த்தையை சொல்றேன். 2021 உன்னை ரட்சிக்கிற கரம் உன் குடும்பத்திற்கு நேராய் கடந்து வந்து உன்னை ரட்சித்து விடுதலையாக்கி மீட்டு அவர் உன்னதங்களில் மகிழ்ச்சியால் நிரப்புவார். நீ அழுந்து புலம்புவதில்லை. மகளே, கர்த்தரின் வெளிச்சமாயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தரின் குடும்பத்திற்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தரின் சபைக்கு வெளிச்சமாயிருப்பார். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரின் வாழ்க்கையில இடைப்பட வேண்டுமே. கர்த்தர் இந்த 2021 அநேக காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதுல ஒரு சில காரியங்களை நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 21ஆம் சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. எனக்கன்பான தேவ சபையே, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தரின் வாழ்க்கையில் வெளிச்சமாய் இருக்கிறார். 2021 என்ன ஆண்டவர் செய்வார் பிரதர்? ஒருவேளை தேவனுடைய ஊழியக்காரனாய் அபிஷேகம் பட்டவராய் இன்னைக்கு பலிபீடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள்ல முதல்ல இந்த 2021 என் ஜனங்களுடைய விசுவாசத்தை நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. பல நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாலும், பலவிதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாலும், இந்த முதல் நாள்ல நீங்க கேட்க வேண்டியது எது தெரியுமா? ஆண்டவரே, இன்னும் எனக்கு விசுவாசத்தை தாரும். ஆண்டவரே, இன்னும் என் குடும்பத்திற்காய் ஜெபிக்க எனக்கு விசுவாசத்தை தாரும். இன்னும் என்னுடைய ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிக்க எனக்கு விசுவாசத்தை தாரும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். நான் இனி கடன்காரர்களுக்கு பயப்பட மாட்டேன், பிசாசுக்கு பயப்பட மாட்டேன், மாந்திரீகத்திற்கு பயப்பட மாட்டேன், பில்லி சூனியங்களுக்கு பயப்பட மாட்டேன். ஒரு எலுமிச்சை பழத்தை பார்த்தா போதும் பயம். ஆமா இல்லையா? ரோட்ல அப்படி போனாலும் அப்படி தள்ளி போற பழக்கம். எங்க கிராமத்துல என்ன சொல்றீங்க, அவ்வளவு விக்கிரகங்கள். ஆனாலும் கர்த்தர் அந்த பட்டணத்துல எத்தனையோ பேர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த மாந்திரீகங்களும் உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பிசாசின் வல்லமைகளும் உங்களை முடக்கி போட முடியாது. ஏனால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் முத்திரைக்கப்பட்டவர்கள். உங்களை பாதுகாப்பதற்காக கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தை கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்க செய்வார். எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு சூழ்நிலையில நான் கடந்து போயிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் உண்மையாவே டீச்சர் ட்ரைனிங் டிடிஎட் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷத்துக்கு மேல எனக்கு வேலை இல்லாம நான் நிறைய காரியங்களை வாழ்க்கையில இழந்து போய் என் அம்மா என்ன பார்த்து சொன்னாங்க, எதுக்குடா நீ வாழ்றதை விட செத்துப்போ. உன்னால சம்பாதிக்கிறதுக்கு தகுதி இல்லை, உனக்கு வாழ தெரியல, உன்னால ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு கூட உனக்கு வாழ்க்கையில ஒரு தரம் இல்ல, நீ ஏன் வாழ்ற? செத்து போயிடு. ரட்சிக்கம் பண்ணப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்காய்
ஆண்டவருக்காய் கிராமங்களிலும் பல மேடுகளிலும் மலைகளிலும் ஆண்டவருக்காய் ஓடி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலம் அந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்க்கையில் ஒரு விரக்தி, வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வேதனை. ஆண்டவரை ஏன் என் வாழ்க்கையில ஒரு வேலை இல்லை, நான் வாழ்றதை விட செத்து போறது எனக்கு நல்லதுன்னு சொல்லி நான் அழுது மரணத்திற்கு நேராய் போகும்போதுதான் கர்த்தர் என்னை அழைத்தார். கர்த்தர் என்னோடு கூட பேசினார், என்னோடு கூட இடைப்பட்டார். அவரை நான் உன்னை மறிப்பதற்காக இந்த பூமியில கொண்டு வரல, நீ எனக்காக பயன்படுவாய், நீ என்னுடைய வேலையை செய்வாய் என்று கர்த்தர் தெளிவாய் பேசி என்னை அழைத்து கர்த்தர் 2 முறை தற்கொலையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி எனக்கு விசுவாசத்தை கொடுத்துதான் இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு விசுவாசத்தை கொடுத்து என்னை வாழ வைத்த தெய்வம் உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. உங்க குடும்பங்களை வாழ வைப்பார். உங்க பிள்ளைகள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். இந்த சபை மக்கள் இந்த பகுதியில் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. விசுவாசம் ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எந்த பிள்ளைகள் அதிகமா விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அதிகமாய் தேவனை தேடுகிறார்கள். யாரெல்லாம் தேவனை அதிகமா தேடுறாங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஜெபிக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உபவாசிக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவனை துதிக்கிற குடும்பங்கள் கர்த்தர் நாமத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். சங்கீதம் 62வது சங்கீதம் 2வது வசனத்துல அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் வாழ்க்கையில அதிகமாக அசைக்கப்பட்டுட்டேன். என் உறவுகள் நிமித்தம் நான் அற்பமா எண்ணப்படுகிறேன். நான் என் சொந்த ஜனங்கள் மத்தியில, நீங்க ஒரு சில பேர் அப்படி அமர்ந்திருக்கிறீங்க, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் நிமித்தம் நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன். நான் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்று எதிர்பார்த்திருக்கிற உங்களை பார்த்து எனக்கு ஒரு செய்தியை கொடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் என்னை அனுப்பல. உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்காக, சில கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்தை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். இந்த கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதை நான் ஆவியில உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவரே 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 என் கன்மலை. ஹல்லேலூயா. அவரே என்னுடைய கோட்டை, அவரே என்னுடைய ரட்சிப்பு, அவரே என்னுடைய அடைக்கலம். ஹல்லேலூயா. நான் அதிகமா அசைக்கப்படுவதே இல்லை. என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை கொடுத்தார். இன்றைக்கும் அந்த விசுவாசம் அற்புதங்களை செய்கிறது. விசுவாசம் நன்மையானதை செய்யும். ஹல்லேலூயா. முதலாவது உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்து இன்னும் அதிகமாய் ஆபிரகாமுடைய வாழ்க்கை நீங்க யோசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லாம அவர் எத்தனையோ வருஷங்கள் காத்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள். 99 100 வயதானது, கர்ப்பம் செத்து போய்விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வாழ்க்கையில் நம்பிக்கை முழுவதும் அற்று போன ஒரு சூழ்நிலை தான். ஆனால் விசுவாசிக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகும் என்று எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. எனக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். எனக்கு வார்த்தையை கொடுத்தவன், நல்ல விசுவாசிங்க, எனக்கு வார்த்தையை கொடுத்தவன், என் சபைக்கு வார்த்தையை கொடுத்தவர், என் ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுத்தவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமானவர் என்று நீ விசுவாசித்து இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு போவாயானால் 2021 உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை மகிமை நிறைந்ததாக இருக்கும். முதலாவது விசுவாசிக்க செய்வார். இரண்டாவது என்ன செய்வார் என்று சொன்னால், இரண்டாவதாக சங்கீதம் 37வது சங்கீதம் 24வது வசனத்துல ஒரு அற்புதமான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நல்ல கவனமா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை ஏற்ற வேளையில் விடாய்த்து போன ஆத்மாவுக்கு அந்த வார்த்தை அவளுக்கு ஒரு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் ஏற்ற வேளையில ஏற்ற வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிற தேவன். நீங்க சொல்லுகிறார், அவன் விழுந்தாலும் திருச்சபையை பார்த்து கர்த்தர் நீங்க சொல்லுகிறார், அருமையான தேவனுடைய ஊழியரையும் அருமையான சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை இங்க சுற்றிலும் இருக்கிற அநேக ஜனங்க இந்த சபை எப்படியாவது என்ன பண்ணும், விழுந்துருமா,
அல்லது இந்த ஜனங்கள் எல்லாம் இங்கிருந்து சிதறடிக்கப்பட்டுருவாங்களா, அல்லது எப்படியாவது இந்த ஜனங்கள் பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்களான்னு சொல்லி பிசாசானவனும் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களும் அப்படி போராடி கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் விழுந்தாலும் கண்டுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கைகளினால் அவனை தாங்குவார். கையை தட்டி தீர்க்கதரிசன வார்த்தைகள் வருகிறது, என் கர்த்தருடைய கரம் இந்த சபையை தாங்கும். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் படிந்த கரங்கள் உன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. எழுந்திருக்க பண்ணுவா. என்னுடைய உறவினர் ஒருவர் இருக்கிறார்கள், அவளுக்கு 5 பெண் குழந்தைகள். எத்தனை பேரு? 5 பெண்கள். ஒவ்வொரு திருமணம் ஆகும் போதும் அந்த ஆன்டி எவ்வளவு அழ முடியுமோ அவ்வளவு அழுவாங்க. எப்போ திருமணத்துல நான் ஒவ்வொரு முறையும் அவங்க கிட்ட போய் பேசுவேன், அண்ட் ஏன் இப்படி அழுறீங்க? உங்க பிள்ளைக்கு தானே திருமணம் பண்ணி கொடுக்குறீங்க, உங்க பிள்ளைக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, எதுக்கு நீங்க இப்படி அழுறீங்க? தம்பி உங்களுக்கு தெரியாது, 25-26 வருஷமா மடியில என்ன கட்டிட்டு இருந்தேன்? நெருப்பா கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுப்பா. நாட்டி என்ன சொன்னாங்க? நெருப்ப மடியில கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டை விட்டு வெளியே போயிட்டா என்ன நடக்கும் என் பிள்ளைக்குன்னு ஒரு பயம். மறுபடியும் வீடு திரும்புகிற வரைக்கும் அந்த பயம் எனக்கு இருந்துட்டே இருக்கும். ஒருத்தர் கையில பிடிச்சு கொடுக்கிற வரைக்கும் எனக்கு அந்த பாரம் இருந்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு என் மகளை ஒரு இடத்துல திருமணம் பண்ணி ஒப்பு கொடுத்துட்டேன். இப்பதான் என் பாரம் என்னை விட்டு நீங்கினது என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. இப்படி பலவிதமான பாரங்கள் பூமியில இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஏற்ற வேளையில எழுந்திருக்க கிருபை செய்கிறார். ஏற்ற வேளையில நம்முடைய குடும்பங்களை உயர்த்த கிருபை செய்கிறார். அவர் ஒரு நாளும் தள்ளுகிற தேவனே, அவர் ஒரு நாளும் புறம்பாக்குகிற தேவனே இல்லை. நம்மை தாங்குகிற தேவன், நம்மை சுமக்கிற தேவன், கழுகுதன் சட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல இந்த 2021 கர்த்தர் உங்களை சுமப்பார். 2021 பாதுகாப்பார். 2021 ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 2021 உனக்கென்று குறித்திருக்கிற நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திருக்க செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்க செய்வார். இரண்டாவது உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். பல நேரத்தில் நான் வியாதியில விழுந்துட்டேன், அடுத்து மருத்துவமனைக்கு மருத்துவம் என்று வீணான மருத்துவ செலவிலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. என் பிள்ளைக்கு பார்க்கணும், என் கணவருக்கு பார்க்கணும், வியாதி வியாதி வியாதி, தொடர்ந்து வியாதி ஒரு வீட்டுக்குள் இருக்கிறது சொன்னால் சாபம். அந்த சாப கட்டுகளை நீங்கள் முறிக்க வேண்டும். அடுத்தடுத்த மரணங்கள், அடுத்தடுத்த போராட்டங்கள், ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் நிலையாய் தங்காய் இருப்பதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. அந்த வீட்டிலே கர்த்தர் வாசம் பண்ணணும், அதற்காக நீங்க ஜெபிக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் விழுந்தாலும். ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க விழுந்துட்டீங்களா, ஏதோ ஒரு காரியத்தை நீங்க விழுந்து போயிட்டீங்களா, உங்களை சுற்றி இருக்கவங்களா உங்களை அற்பமா என்றாங்களா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது. எந்த இடத்துல நீ விழுந்து போனாயோ அதே இடத்தில் தலையிலிருந்து அதே தலைகளை உயர்த்தி அவர்களுக்கு முன்பதாக நிமிர்ந்து நடக்க பண்ண வைக்கிற கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் தலை குனிவதில்லை, தலை நிமிர போகிற சந்ததியால் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எழுந்திருக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகளின் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அகப்பே திருச்சபை மக்களே, என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா தான் புறப்பட்டு வருகிறது. நான் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறேன், நான் குந்தி குந்து நடக்கிறேன், எனக்கு ஒரு நிலையான நன்மை இல்லை. என் கணவர் இன்றைக்கு மாறுவார், நாளைக்கு மாறுவார், என் பிள்ளைகள் மாறுவார்கள் என்று ஏங்கி 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 நான் சோர்ந்து போயிட்டேன். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சது, வேணா வாழ்ந்து வாழ வேண்டியதுதான். என் குடும்பம் இனிமேலுக்கு எழுப்ப முடியாது, இனி என்னால வாழ முடியாது, என்னால் எழுந்திருக்கவே முடியாது, இந்த கடன்ல இருந்து என்னால எழுந்திருக்க முடியாது. ஒரு முறை ஒரு பிரசங்கியால ஒரு கூட்டத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது கூட்டம் எல்லாம் முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத கூடுகை,
கூட்டம் முடிந்தவன தனிப்பட்ட முறையில அவர் ஜெபித்துக் கொண்டே வருகிறார். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறார். நடந்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஓபனர் மீட்டிங் நடந்து முடிந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஒரு சகோதரன் வந்து நிற்கிறார். அவரை தலைமையில கைகளை வைத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். என்ன வெளிப்பாடை கொடுக்கிறார் என்று சொன்னால், பனிக்கட்டி உருகுகிறதை போல உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறி போகும். கர்த்தர் இதை வெளிப்படுத்துகிறார் சொன்னார். அல்லேலூயா. அவர் தலைமையில கையை வச்சிருந்த அந்த ஊழியக்காரருடைய கையை எடுத்துட்டு, ஐயா என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா ஏதோ சொல்லணுன்றதுக்காக நீங்க சொல்லாதீங்க. நான் ஒரு மாதத்திற்கு 7 லட்சம் வட்டியே கட்டணும். எவ்வளோ? 7 லட்சம். எவ்வளவு கடன் பண்ணிருப்பாரு யோசிச்சு பாருங்க. எத்தனையோ கோடி அவருக்கு கடன். என் வாழ்க்கையில கடைசியா அந்த கூட்டத்துக்கு வந்து நான் மறிச்சு போயிடலான்றதுக்காக தான், கடைசியா நான் ஜெபம் பண்ணிட்டு போய் செத்து போகணுன்றதுக்கு நான் வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்ய மாட்டார் என்று சொல்லி மிகவும் வேதனையோடு அந்த ஊழியக்காரருக்கு சொன்னார். அந்த ஊழியக்காரர் சொன்னார், கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். கர்த்தர் என்னோடு கூட பேசினார். பனிக்கட்டி உருகுகிறது போல உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறி கர்த்தர் விடுதலையாக சொல்றாங்க சொல்லிட்டு அவர் அனுப்பிவிட்டார். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? சில ஆண்டுகள் கடந்து போனது. அபுதாபி தேசத்தில் இருந்த அவருடைய சகோதரர் மகன் தன் சொந்த தேசத்திற்கு கடந்து வந்தார். அப்போ அவருடைய அம்மா சொல்லியிருக்காங்க, உங்க சித்தப்பா ரொம்ப கடன்ல மூழ்கி வீட்டுல இருந்தே வெளியே வருதுல, எல்லா இடத்துலயும் அவமானம், ரொம்ப துக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. உனக்கு ஸ்கூல்ல படிக்கும் போது அவர் தான்பா அப்போ நல்ல வசதியா இருக்கும், உனக்கு உதவி செஞ்சாரு, உன் படிப்புக்கெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணாரு, அவருக்கு நீ போய் என்ன பண்ணு, உன்னால முடிஞ்ச உதவியை செய் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த சகோதரனும் அவரை பார்க்க புறப்பட்டார். நடந்த சம்பவம் அவர் போய் பார்க்கிறார்கள். பார்த்து பேசும்போது, அப்பா எப்படி பார்க்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன், உனக்கு உதவி செய்யலாம்னு வந்தப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரா. எனக்கு எவ்வளவுதான் நீ உதவி செஞ்சாலும் என் கடனை மாற்றவே முடியாதுன்னு சொன்ன உடனே, இல்ல நான் படிப்பதற்கு இந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேன்னா நீங்க செஞ்ச உதவிதான்ப்பா, நான் கைமாறு நிச்சயமா உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி தனது சூட்கேஸை திறந்து, உங்களுக்கு எவ்வளவு கடன் சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல அவ்வளவு தொகையை ஒரு செக்ல போட்டு தன் சித்தப்பாவுக்கு கொடுத்து ஒரே நாளில் முழு கடனையும் அடைத்து விடுதலையாக்கி அவர் மறுபடியும் தொழிலிலே வர்த்திக்கொண்டு மறுபடியும் கடனை அடைப்பதற்கு மறுபடியும் தன்னுடைய மகளுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் அந்த கரத்தை பலப்படுத்தினார். அல்லேலூயா. எதையும் செய்ய என் தகப்பனார் ஆகும். உன் கற்பத்தை ஆசீர்வதிக்க கர்த்தரால் ஆகும். உன் பிள்ளையை ஆசீர்வதிக்க கர்த்தரால் ஆகும். உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கர்த்தரால் ஆகும். நீ விசுவாசிக்கணும். இந்த எழுந்திருக்கப்படுகிற கர்த்தரினோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் குடும்பத்தை எழுப்புவார். நான் ஆசீர்வாதமா இருப்பேன். அல்லேலூயா. என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீ எதை பேசுகிறாயோ அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எனக்கு கஷ்டம்னா கடைசியில எப்படிதான் இருக்கும்? எனக்கு வியாதினா ஐயோ என்னால முடியாமலே போயிடும் கடைசி வரைக்கும். விசுவாச வார்த்தைகளை 2021 பேசுங்க. அல்லேலூயா. நீங்க பார்க்காதவைகளை பேசுங்க. அல்லேலூயா. எனக்கு வீடு இல்ல, கர்த்தர் எனக்கு 2 மாடி வீடு தருவார். அல்லேலூயா. எனக்கு சாப்பிட வழி இல்ல, கர்த்தர் 1000 பேருக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்கும்படி கிருபை செய்வார். அல்லேலூயா. உண்மையா சொல்றாங்க, 10 ரூபாய் சம்பாதிக்க தகுதி இல்லாதவர் 10th ஃபெயில் உங்களுக்கு தான் சொல்றாங்க. அல்லேலூயா. வாலி பிள்ளைங்களுக்கு 12th ஃபெயில். அல்லேலூயா. படிப்பு நமக்கும் சம்பந்தமே இல்லை, எழுதுட்டு அவ்வளவுதான். இனி படிப்பெல்லாம் இதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது, தத்தியில ஓரங்கட்டுங்க, ஒண்ணு மக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 கதை பாஸ் பண்ணி டீச்சர் ட்ரைனிங்ல 80 ஸ்டூடெண்ட் எழுதுல மேனேஜ்மெண்ட் பிள்ளைங்க 40 பேர்ல 4 பேர் தான் பாஸ் பண்ணாங்க டீச்சர் ட்ரைனிங்ல. அந்த 4 பேர்ல யூனிவர்சிட்டியில் நான் ஒரு ஆள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேமா, அல்லேலூயா. அற்பமா என்ன பண்ண என்ன படிப்பிலே கர்த்தர் உயர்த்தினார். தமிழ் டிகிரியை கர்த்தர் எடுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிற டி நகர் ஆபீஸ் நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்து
அப்புறம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஆரா ஒர்க் பண்ணி ஒரு 100கணக்கான பேருக்கு ஜாப் போட்டு கர்த்தர் எனக்கு சொன்னார், இதுக்கு நான் உன்னை அழைக்கல, வேலையை விட்டுருந்தாரு. அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். என் மனைவி எம்ஏ முடிச்சுட்டு முழு நேர ஊழியக்காரர் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தாங்க. அவங்களும் ஒரு காலேஜ்ல லெக்சரரா இருந்தவங்க. 2 பேரும் வேலையை முழுவதுமா அர்ப்பணிச்சுட்டு இன்னைக்கு முழு நேர ஊழியத்தில் இருக்கிற என்னை எழுந்திருக்க பண்ணின கர்த்தர், என்னை வாழ வைக்கிற கர்த்தர், என்னை நடத்துகிற கர்த்தர், என்னை எழுப்பின கர்த்தர், என்னை கனப்படுத்தின கர்த்தர், உங்களையும் கர்த்தர் கனப்படுத்துகிறார். ரொம்ப ரொம்ப என்ன படிப்புல உயர்த்துறது கூட எனக்கு ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. அல்லேலூயா. என் அம்மாவுக்கு இப்போ ஒரு பிரச்சனை, ஒரு தலைவலி, அதுல உடம்பு முடியலன்னு சொன்னா என் அம்மா சொன்னாங்கல்ல, நீ வேஸ்டடா, நீ செத்து போடானு. அவங்களுக்கு ஜெபம் பண்றதுக்காக நான் போவேன். அவங்க ஜெபம் பண்ணும்போது என் கையை பிடிச்சி அவங்க தலைமையில வச்சுப்பாங்க. நீ கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, அப்பதான் எனக்கு ஆசீர்வாதம். யோசித்து பாருங்க, ஒரு காலத்துல என் கையை பார்த்து நான் அழுது இருக்கிறேன். ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லையா ஆண்டவர், இந்த கரம் 10 ரூபாய் சம்பாதிக்க தகுதி இல்லையே. இதே கரத்தினால் பல லட்சங்களை ஊழியத்தில் விதைக்கவும், பல ஆயிரங்களை கொடுக்கவும், எத்தனையோ கிராமங்களை கட்ட சந்திக்கவும், அற்புத அடையாளங்களை செய்யவும் என்னை எழுந்திருக்க பண்ணிய கட்ட தாய் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா. யேசுவா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, தெய்வமே, என்னை செய்வதே. கர்த்தர் சொல்றாரு, இந்த சபை இன்னும் எழுந்திருக்கப்படுவேன். இந்த இடத்துல என்னுடைய நாமத்தை நான் எழுந்திருக்கப்படுவேன். உங்கள் சபையை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். அல்லேலூயா. 1000 பேர் கொண்ட சபைகளா இந்த சபை மாற நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. 100கணக்கான ஊழியர்களை கர்த்தர் ஆண்டவரே இந்த சபையிலிருந்து எழுப்ப நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அவர் நம்மை எழுந்திருக்க பண்ணுகிற தேவன். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். உங்க ஒவ்வொரு பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லாவற்றிலும் உன்னோடு கூட நிற்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஒருவேளை நான் ஏன் மறுபடியும் சொல்றேன்னு எனக்கே தெரியல, ஆவியானவர் பேசுகிறதா நான் சொல்றேன். உன் கணவன் ஒரு கஷ்டமான சூழ்நிலை உன் கூட நிற்காம இருக்கலாம், உன் பிள்ளைகள் நிற்காம இருக்கலாம், உன் மனைவி கூட நிற்காம இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிலும் கூட இருக்கிறார். எல்லாவற்றிலும் உன்னோடு கூட வாழ்கிற தேவன் எழுந்திருக்க பண்ணுவார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உன் குடும்பத்தை எழுந்திருக்க பண்ணுவார். உன் சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை கர்த்தர் முத்திரை மோதிரமா வைப்பார், உன்னை கர்த்தர் வெளிச்சமா வைப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்மளை எழுந்திருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார், நன்மையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவோ அற்புதத்தினால சொல்ல முடியும், எவ்வளவு சாட்சியினால சொல்ல முடியும். ஊழியத்தின் பாதைகளில் பல கிராமங்களில் சபைகளில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் அற்பமான மரித்து போக வேண்டிய என்னை அழைத்து பயன்படுத்தினார். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். யாருக்காக ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கார் தெரியுமா? உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆண்டவரை சபையில உண்மையா இருக்கிறவங்க, ஊழியத்துல உண்மையா இருக்கிறவங்க, குடும்பத்துல உண்மையா இருக்கிறவங்க. ஏதோ குடும்பம் ஏதோ பாஸ்டர் பார்க்கணும் அல்லது உலகம் பார்க்கணும் என்ற வாழ்வது வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் அவருக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறவர்களை படிப்படியாய் 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 உயர்த்தி கண்மலையின் மேல் வைத்து அழகு பார்க்கிற தேவனை நீங்களை நாம ஆராதிக்கிறோங்க. அல்லேலூயா. உன் குடும்பம் வேதனையில் இருக்குது, கர்த்தருக்கு பிரியமல்ல. உன் பிள்ளை கீழ்படியாமல வாழ்ந்து உலக பிரகாரமா வாழ்வது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. உங்க பிள்ளைகள் பிரகாசிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார்.
உங்கள் குடும்பங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது ஆசீர்வாதம் ஆவியானவருக்கு சொன்னது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். என்ன உண்டாயிடுச்சு? ஹalleluya. 2021 கர்த்தர் உங்க குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது. ஹalleluya. உங்கள் இருள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. உங்களுடைய கடன் என்கின்ற இருள், வியாதி என்கின்ற இருள், பலவீனம் என்கின்ற இருள், சோர்வுகள் என்கின்ற இருள், தற்கொலை என்கின்ற இருள், மாந்திரீகம் என்கின்ற இருள், பலவீனம் என்கின்ற இருள், பொல்லாத காரியங்களை உங்க குடும்பத்துக்குள்ள வைத்து போராடுகிற சத்துருடைய வல்லமை என்கின்ற இருள், எல்லா இருளில் இருந்தும் என் தகப்பனை விடுதலையாக்குவார். எல்லா இருளில் இருந்தும் என் சபை மக்கள் விடுவிக்கப்படுவார்கள். இயேசு விடுதலையாக்குகிறவர். அவரை நம்பி வருகிறவர்களை விடுதலையாக்குகிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். சாபத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். சர்வ வல்லவர், வெளிச்சத்தை கொடுத்தவர். ஹalleluya. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நீ இருளில் இருக்கிறது விரும்பாதவர். நாம் ஆராதிக்கிற தேவன் உன்னை இந்த சபைக்கு அழைத்து வந்தவர், உன்னை ரட்சித்தவர், உன்னை அபிஷேகம் பண்ணினவர். ஒரு இருளில் வாழ்வதற்கு நம்மை அழைத்துக் கொண்டு வரவில்லை. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் வெளிச்சத்திற்குரியவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். வாலிபர் தம்பி தங்கச்சி, அருமையான குடும்பத்தின் மக்களே, ஒரு பாவம் என்ன மறுபடியும் அந்த இருளுக்குள்ள தள்ளுது. என்னால் அதை விட்டு வாழ முடியல, என்னால வாழ முடியல. அப்படி வாழ்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜபத்தின் முடிவில் உங்களை அர்ப்பணிங்க. உண்மையா ஜெபம் பண்ணுங்க. நான் அல்ல, உங்களை உண்டாக்கின தகப்பன் உங்களை தொடுவார். உங்களை உருவாக்கின தகப்பன் உங்களை தொடுவார். அகப்பே கிறிஸ்துவ அசெம்பிளி சபைக்கு கொண்டு வந்த அந்த தேவன் உங்களை தொடுவார். ஹalleluya. அந்த தேவன் நம்மை தொடுகிற தெய்வம். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன். அபிஷேகம் எனக்கு என்னன்னு தெரியாது. ரட்சிப்பின் அனுபவம் இல்ல. பலவிதமான இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். கர்த்தரின் வாழ்க்கையில் வெளிச்சமாய் வந்தார். அதனால இயேசுவின் ஒளி. ஹalleluya. இந்த ஒளியின் தரிசனமே இந்த ஒளியை தேசத்துக்கு கொடுப்பது. இயேசு என்னும் ஒளியை சுமந்து செல்வது, எரிந்து பிரகாசிக்கிற ஒரு பக்தி உள்ள சந்ததியை எழுப்புவது, பரிசுத்தம் 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 என்று முழங்குவதுதான் என்னுடைய பாரம், என்னுடைய தரிசனம். ஹalleluya. வந்தவன நம்ம பாஸ்டர் இந்த மைக்குடைய ரோலை கட்டினாரு. ஹalleluya. நான் பார்த்துட்டே இருந்தேன். அவர் கழட்டிட்டதுக்கு அப்புறம் இதுல என்ன இருந்துச்சு தெரியுமா? துரு பிடிச்சிட்டு இருந்துச்சு. பரவாயில்ல இருப்பான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அமைதியா இல்ல. சின்ன விஷயம் தான். ஆவியால என்ன பேசுறதா நான் சொல்றேன். இம்ப்ரெஸ் பண்ணது எனக்கு நோக்கம் இல்ல. அவர் ஒரு துணியை எடுத்து அந்த டஸ்ட் என்ன பண்ணாரு, உடைச்சதுக்கு அப்புறம் அது பல பலன்னு தெரியுது. எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறது. பல சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன். நான் எந்த சபையும் குறை சொல்வதில்லை, எந்த ஊழியக்காரை குறித்து பேசுறதில்லை. வசனத்தை வசனத்தமா சொல்லிட்டு நான் கடந்து போகிற தேவன். ஒரு ஆட்கள் இருக்கிற பிரசங்க பீடம் சுத்தமா இருக்கணும்னு விரும்புகிறாரே உன்னதத்தின் தேவன். உன் வாழ்க்கை சுத்தமா இருக்கணும்னு விரும்புகிறேன். அந்த தேவன் விரும்புகிறார். அதன்படி நீ வாழ்கிறாயா? ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவரத்துல கேளுங்க. தாவீது, ஈசோப்பினால் என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரிக்கும் ஆண்டவரே. அது உறைந்த மழையிலும் வெண்மையா மாறும் ஆண்டவரே. நீங்க வெண்மையா மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க பிரகாசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆதி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் எப்படி பிரித்தாரா? வெவ்வேறாக பிரித்தார். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை மாற்றி பிசாசின் கிரியைகளை அழித்து, எப்ப அழிப்பாரு? பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது எல்லா கிரியும் அழிச்சிடுவார் பிரதர். பாஸ்டர் ஆராதிக்கும் போது தேவனுடைய ஊழியக்காரங்க உங்களை மாதிரி ஆட்கள் எங்க தலைமையில கைய வச்சு ஜெபம் பண்ணும்போது எல்லா இருளும் மாறிடும் பிரதர் அப்படின்றீங்களா? ஹalleluya. அது ஒரு வகையில உண்மைதான். ஹalleluya. எல்லா நேரத்திலும் அது தள்ளுபடியாகாது. நீங்க ஜெபிக்கணும். ஹalleluya. உங்கள் இருள்கள் மாற நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உன் பிள்ளை மனம் திரும்ப நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உன் கணவன் மாற நீ ஜெபிக்கணும். உன் மனைவி மாற நீ ஜெபிக்கணும்.
மூணாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வெளிச்சத்தை கொடுப்பான். அல்லேலூயா. வெளிச்சம் என்று சொன்னா blessing, ஆசீர்வாதம். இருளில ஒருத்தர் நடக்க முடியுமா? இருளில நடக்க முடியுமா? வாசித்து பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். 3 நாட்கள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடம் விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ எனில் அவர் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எகிப்தியர்கள் 3 நாட்கள், எத்தனை நாள்? ஒரு நாள் 2 நாள் அல்ல, 3 நாட்கள் மகா பெரிய இருள். ஒருத்தர் கூட பார்க்க முடியல. எப்படி? லைட் ஆஃப் ஆன சின்ன பசங்க கத்துவாங்க பாத்துறீங்களா? ஏன் கத்துறாங்க சொல்லுங்க? ஒரு பயம். ஆமா இல்லையா? இருள் வந்த உடனே ஒரு பயம். ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே. இருளில் பல காரியங்கள் நடக்கும். பிசாசுகள் இருள் தான் கிரியை செய்கிறான். கண்ணால பார்க்க முடியாத போதுதான் கிரியை செய்கிறான். 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவர் தம்மிடத்தை விட்டு. இந்த தண்ணி எல்லாம் சப்பரபாக்கு பிரிட்ஜில இருந்து போகும்போது எல்லாரும் 9 நாள் 10 நாள் எங்க இருந்தாங்க? மாடி மேல அப்படியே உட்காந்து பெரிய பெரிய அரசாதிகாரிகள் எல்லாம். ஆமா இல்லையா? அப்பயாவது பரவாயில்ல, பிளைட்ல இருந்து ஏதோ சாப்பாடு அப்பப்ப உதவி விட்டாங்க. எகிப்திய ஜனங்களுக்கு 3 நாளும் இருள். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு அந்த பார்வோன் செவி கொடுக்காதனால. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனங்களை, உலகத்தை மூடி இருக்கிற இருளை மாற்றுவதற்காக தன்னுடைய கர்த்தர் சபைக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் இருக்க அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துவதற்கு தான் கர்த்தர் உங்களை முத்தரித்திருக்கிறார். 2021 ஒரு ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கணும்னு விரும்புகிற உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டுடைய இருதயத்தை புரிந்து கொண்டவனாய் நான் பேசுகிறேன். ஆண்டுடைய இருதயத்தை அறிந்து கொண்டவனாய் நான் பேசுகிறேன். நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா ஒருத்தரையாவது தேவனுக்கு நடத்து. அல்லேலூயா. இந்த சபைக்கு ஒரு மனுஷனையாவது பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். வாலிப தம்பி, ஆண்டவருக்காக எவ்வளவு ஊழியம் செய்ய முடியுமோ செய். உன் நிமித்தம் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் உங்கள் சபை ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். ஒரு முறை நாங்க இங்க ஃபெலோஷிப் நடத்தி கொண்டிருக்கிறோம். நல்லா ஹெவி ரெயின், அதிகமான கனமழை. நாங்க ஜெபக்குழு எல்லாம் ஃபெலோஷிப் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு சரி இப்ப எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பணும். சடனா பவர் கட் ஆயிடுச்சு. கட் ஆன உடனே வெளியே போன ஒரு தம்பி ஏதோ ஒரு பூச்சியை கடிச்சிட்டான். டக்குனு மொபைல் டார்ச் ஆன் பண்ணி பார்த்தா இவ்வளவு பெரிய தேல். அது ஒரு வேலை அவ்வளவு கருப்பா இருக்குது, பயங்கர விஷமானது நான் நினைக்கிறேன். ஒரு வேலை அந்த தம்பி அந்த தேல் கடிச்சிருந்துச்சுன்னு வச்சுங்க, அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னு எங்களால யூகிக்க முடியல. எல்லாருமே பயந்துட்டோம். ஏசப்பாவும் நான் கத்திட்டேன். அல்லேலூயா. ஏன்னா அவங்க ஜபத்துக்காக வந்திருக்காங்க. ஒரு வேலை ஜபத்துக்கு வந்து இப்படி நடந்துச்சுன்னு தேசம் என்ன பண்ணோம், நம்ம குறித்து ஆண்டவரே பல விதத்துல பேசுவாங்க ஆண்டவரே சொல்லிட்டு கத்தன உடனே தம்பி காலை எடுத்துதான் ஆண்டவர் கிருபையா காப்பாத்திட்டாரு. இருளில் பலவிதமான பிரச்சனைகளை நாம் பார்க்க முடியதாக இருக்கிறது. இருளில் நம்மளால பார்க்க முடியாது, இருளில் நம்மளால வாழ முடியாது. ஆண்டவர் உன்னையும் என்னையும் எதற்காக தெரியுமா? வெளிச்சத்தில் நடப்பதற்காக. இந்த வேதம் என்கின்ற வெளிச்சத்தில் நடப்பதற்காக. இந்த வேதம் உனக்கு வெளிச்சம், உன் பாதைக்கு தீபம். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மாரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு அவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. எத்தனை கிராமங்களில் இயேசுவின் அன்பை சுமந்து கொண்டு போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க இயேசு வந்தா, உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க இயேசு வந்தா, பலவிதமான காரியங்களை உங்க வாழ்க்கையில சொல்லுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். என கண்பானவர்களே, 4வது ஒரு காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும்
பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நான் பணக்காரனா இருக்கலாம், செல்வந்தனா இருக்கலாம், ஐஸ்வர்யவானா இருக்கலாம், கடற்கரையின் திறன்கொண்டம் கர்த்தர் வசம் திரும்பும், மானிடர் யாவரும் காண்பார்கள். அல்லேலூயா. அப்படி ஃபாதர் பெக்மன்ஸ் பாடுறார்ல, அல்லேலூயா. மானிடர் யாவரும் காண்பார்கள். ஒரு நாள் இயேசுவா பார்க்கதான் போறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் சந்ததிகள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அடையாளங்கள். உன் வாழ்க்கை அடையாளமா மாறணுமே. 2021 உன்னை ஒப்புக்கொடு. இன்னும் தனி ஜபத்தை அதிகமாக்குங்கள், இன்னும் குடும்ப ஜபத்தை அதிகமாக்குங்கள், இன்னும் சபை ஜபங்களை அதிகமாக்குங்கள், இரவு ஜபங்களை அதிகமாக்குங்கள், கூட்டங்களை அதிகமாக்குங்கள். சபை வளர்ந்து பெருகும். அல்லேலூயா. இந்த சபை கிறிஸ்துவின் அடையாளம். 2021 உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகுது மாத்திரமல்ல, நன்மை செய்வார். அல்லேலூயா. என்ன செய்வார்? நன்மை செய்வார். சங்கீதம் 37 சங்கீதம் 6 வசனத்திலே உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அப்போஸ்தலர் 10:38 வசனத்திலே நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் 2021 கர்த்தர் தமது வல்லமையை விளங்க பண்ண வைப்பார். அல்லேலூயா. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவே இல்லை. அல்லேலூயா. அவருடைய மகிமை குறைந்து போகவே இல்லை. அன்றைக்கு கைகளை நீட்டி யாரை தொடுகிறாரோ அவங்க சுகமாக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் கர்த்தர் சுகமாக்குகிறார். இன்றைக்கும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். மீகா 7:8 வசனம். என் சத்துருவே எனக்கு விரோதம் என்னப்படாத, சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும், சொல்லுங்க, நான் விழுந்தாலும் கர்த்தர் என்னை தூக்குவார். அல்லேலூயா. நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கையை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுங்க. கர்த்தரின் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரின் பிள்ளைகளுக்கு வெளிச்சமாய் இருப்பார். சபைக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில என்னை பிரகாசிக்க பண்ண, என்னை எழுந்திருக்க பண்ண, என்னை மகிமைப்படுத்த, என்னை வளர்க்க கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றதுல ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் என்ன அர்த்தம்? அப்படியே. இப்போ எத்தனையோ உலகத்துல இது வரைக்கும் 2020 வரைக்கும் எனக்கு சாப்பாடு இல்லையே, எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு வியாதி, இதை குறித்தே எவ்வளவு நேரம் பேசியிருக்காரு, எவ்வளவு நேரம் பேசியிருக்கல. இன்னைக்கு ஆந்திர பார்த்து சொல்றோம், நன்மையான வார்த்தைகளை பேச போறோம். அல்லேலூயா. நீங்க பேசுங்க, சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், எனக்கு வீடும் வசதிகளும் உண்டாயிருக்கும், என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். வியாதி எனக்கு வருவதில்லை, பலவீனம் எனக்கு வருவதில்லை, அழுகை எனக்கு வருவதில்லை, இனி நான் விழுந்து போவதில்லை, இருள் என்னை மேற்கொள்ளுவதில்லை, பலவீனம் என்னை சூழ்ந்து கொள்வதில்லை, சத்துருவின் பிடி எனக்கு இல்லை, இருளின் வாழ்க்கையில் நான் அழிந்து போவதில்லை, மரணம் எனக்கு இல்லை, உயிர்த்தெழுதல் எனக்கு உண்டு. என்னை பலப்படுத்துவார், என்னை உயர்த்துவார், எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், எங்கள் சபை ஆசீர்வாதமாக இருக்கிறார், என் சபை ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாறும், என் சபை வாய்க்காலாய் மாறும், எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக்கப்படுவார்கள், எங்கள் சந்ததியை நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம், என்னுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்களுடைய முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்தில் சுதந்திரமாக நான் இருப்பேன். கர்த்தர் என்னை அலங்கரிப்பார், கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை அதிசயத்தை காணப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை எழுந்து நின்று கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 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 நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. 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 Glory to Jesus. Glory to Jesus. எத்தனையோ காரியங்களை கண்டு உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கிறீங்களா? உங்க வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ண போறேன்.
இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண போகிறேன். நீங்க ஜெபிக்கணும் சகோதரி, நீங்க ஜெபிக்கணும். ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரமா ஹந்தர மௌதர மௌஷராத ரமா. ஒவ்வொரு ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த முத்தனை காலம் என் வாழ்க்கையில் இருளாக ஆண்டவரே இயேசுவே, என்னை நோக்கி பாருங்கப்பா, என்னை நோக்கி பாருங்கப்பா, இருளை வெளிச்சமா மாற்றுங்கப்பா. ஆண்டவரே போதும் ஆண்டவரே, சக்தியை நான் பார்த்து நகைச்சது போதும் ஆண்டவரே, அவமானம் வந்தது போதும் ஆண்டவரே, இருள் என்னை மேற்கொண்டது போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கை வெளிச்சமா மாற்று ஆண்டவரே. இருளான நேரத்தில் வெளிச்சமாயிரும், உயிருள்ள நாட்களெல்லாம் ஜீவனாயிரும். இருளான நேரத்திலே வெளிச்சமாயிரும், உயிருள்ள நாட்களெல்லாம் ஜீவனாயிரும்.
நாட்களில் வேதனை ஆண்டவரே. இந்த ஆசீர்வாத பெருக்காவே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுவாங்க. வியாபாரத்தின் தோல்வியோடு வந்திருக்கிறாங்க. என் பிள்ளை ஆண்டவரை உமக்காய் பயன்படணும்னு விரும்புறேன். என் பிள்ளை மாற்றத்துல போராடுறேன். உலக பிரகாரமா வாழ்ந்தாண்டவர் ஒரு விஷயம் அவனத்தோடைய கேளுங்க. பெற்றோர் ஜெபம் பண்ணுங்க. தேசத்துல நன்மை உண்டாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நரசிங்கபுரம் ஆண்டவரே நாமத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு என்ற மொழி, இயேசு என்ற மொழி, இயேசு என்ற மொழி, இயேசு என்ற மொழி, இயேசு என்ற மொழி எனக்குள் பிரகாசிப்பதாக, பிள்ளைகளை தொடுவதாக, பிள்ளைகளை தொடுவதாக, பிள்ளைகளை தொடுவதாக, பிள்ளைகளை தொடுவதாக, இவங்களை தொடுவதாக, சமூகத்தை தொடுவதாக, கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை. எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே பல விதமான இழப்புகள் ஆண்டவரே. விதவைகளாய் வாழ்கிறார்களே, உதவியற்று வாழ்கிறார்களே, ஆதரவற்று வாழ்கிறார்களே, திக்கற்று வாழ்கிறார்களே. ஒரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் அப்பா. விமலேஸ்வர் உதவி செய்யப்பா. உதவி செய்கிற கண்மல உதவி செய்யப்பா. இவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறட்டப்பா. இவங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகட்டப்பா. தலைகளை கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தலைகளை நீங்களே கை வைங்க. உங்க விடுதலைக்காக நான் செபிக்க வருகிறேன். எல்லாரும் தலைகள் மேல கைகளை வைங்க. ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே அற்புதங்களை தேசத்தில் செய்து கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே பரிசுத்த கூடாரத்தில் ஆண்டவரே என்னை தொடும் என்று உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை என் கணவனை தொடுமடியா ஜெபம் பண்ணுகிறேன். நாவியானவர் தொடுமடியா ஜெபம் பண்ணுகிறேன். இன்றோடு வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எல்லாவற்றையும் பார்த்து இயேசுவின் நாமத்தில்